தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானம் கலியுதேவம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் அணுகளில் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பினை அனுபவத்தோட தலைப்பு అతను ఒక సాధువు టెక్నోక్రాట్ లేదు, అతను ఒక సాధువు டெக்னோக்ராட் லேது. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தனமே பாருங்கள். எப்பேற்பட்ட அனுபவங்கள்லாம் வந்து கொட்டின்னு இருக்குது அப்படின்னா பெரியவாடி அனுபவம் கொட்டுறது, அதனால் இங்கே கொட்டுறது இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. பெரியவா கப்பனை பிடிச்சிட்டாருன்னா எனக்கு அனுகிரகம் பண்ணாமல் இது அப்படியாக்க நிந்துரும், அது அப்படியே ஸ்டாப் போட்டுருவார் பெரியவா எப்பேற்பட்ட பரமேஸ்வரன். அதனால் இதெல்லாம் நடக்கிறது. என்னால் அவங்க என் சாமர்த்தியத்தில் ஒரு இம்மி கூட இது நடக்கலை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இது தெலுங்கு டைட்டிலாக இருக்குன்னா தெலுங்குக்காராளுக்கு நடந்திருக்கு. அதுதான் அது சொல்கிறத அப்படியே நம்ம இங்கே போடுறோம். கோமாதா கிருஷ்ணா அப்படிங்கிறவருடைய இன்டர்வியூ, இவரோட அப்பா அம்மா இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஒரு பெரிய கோமாதாங்கிற பேர் எப்படி வந்ததுன்றதே பெரிய விஷயம். அது நம்ம இப்போ சொல்ல வேணாம், பெருசாகிடும், நம்மளுக்கு தான் அந்த நேரம் வந்து இருக்கு. இவருடைய தாத்தா பசுபதி கிருஷ்ணய்யா, பாட்டி பசுபதி குப்பம்மா, இவன் 3 தலைமுறையாக காஞ்சிபீடத்தோட பக்தி வாழ்க்கை இருக்குது. 1940 1950 இதில் ஏதோ ஒரு வருஷம் நடந்திருக்கு அப்படின்றார். எந்த வருஷமாக இருந்தால் நான் இன்சிடெண்ட் முக்கியம். திருப்பதியில் கொத்த வீதி, அதனால் நியூ ஸ்ட்ரீட் அப்படி, அதில் இவள் வீடு சின்னதாக இருக்கும். ரொம்ப பாவம், ஏழ்மையான குடும்பம். பெரியவா 4 நாள் தங்கி சந்திரமுக பூஜை பசுபதி கிருஷ்ணய்யா வீட்டில் தங்கி பண்ணியிருக்கார். அப்போது 4 நாள் முடிஞ்சிருத்து. அப்போ எல்லாமே பெரியவாளோட படைகள் எல்லாமே போகும். மாடு, காளை, அதுக்கப்புறம் குதிரை, ஒட்டகம், யானை, என்னென்ன உண்டோ எல்லாம் அங்கே போயிருக்கு. எல்லாத்தையும் அங்கே வச்சு அவள் பாவம் அந்த உளுண்ட இடத்துல பண்ணியிருக்கான பெரியவா ஏதோ ஒரு அனுகிரகம் பண்ண போகிறார். அதனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் அங்கே இது பண்ணி அதுக்கெல்லாம் தீனியை போட்டு எல்லாம் நடந்திருக்கேன். பெரியவா 4 நாள் பூஜை பண்ண உடனே அந்த பசுபதி கிருஷ்ணய்யா கூப்பிட்டு சொன்னாராம், கிளம்ப போகிறாருன்னு அவர் நினச்சிருந்தார். பெரியவா 4 நாள் பூஜை கிளம்ப போகிறான்னு சொல்ல போகிறார். அவர் பெரியவா என்ன சொன்னாலாம், பெரியவா உங்கள் தோப்பனார் ஒரு தப்பு பண்ணிட்டார். தப்புன்னா அப்பா இல்லை, இப்போது பசுபதி கிருஷ்ணய்யாவோட அப்பா அவர் காலத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டார். அந்த தப்பு வந்து போகிறதுக்கு, அதுக்கான பாவம் போகிறதுக்கு நான் ஒரு நாள் கூட தங்கி பூஜை பண்ணலாமா? பெரியவா இப்பேற்பட்ட பரமேஸ்வரன் இப்படியெல்லாம் கேட்கலாமா? அவர் சொன்னாராம், பாக்கியம் பெரியவா எவ்வளோ நாள் வேணால் தங்கி பண்ணலாம், நான் ஒரு நாள் தங்கி அதை பண்ணுறேன் அப்படின்னு. அவர் இருந்தாராம், ஒரு பூஜை பண்ணாராம். என்ன பண்ணார் பூஜையில், அது ஏன் அப்படின்னா அது தேவ ரகசியம். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் பண்ணிட்டார். அவர் யானை, குதிரை, பசு, காளை, மாடு அதெல்லாம் எல்லாத்தோட வந்து தான், ஒட்டகத்தோடு தான் வந்திருக்கார். எல்லாம் வந்தார், போயாச்சு. இந்த என்ன ஒரு பெரிய நம்ம இது பார்க்கணும். இதெல்லாம் அந்த அனுபவம் சொல்கிறவாளுக்கு டக்குன்னு மிஸ் ஆகிடுறது. அவள் அப்பா அம்மாவுக்கு குழந்தைகளே இல்லை அப்படின்னும்போது இந்த இவாளுக்கு குழந்தைகள், இந்த கிருஷ்ணா பிறந்திருக்கார். அதுக்கப்புறம் வந்து 2 பெண் குழந்தை பிறந்திருக்கு, 3 குழந்தை பிறந்திருக்கு. அவளுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்திருக்கா. பெரியவா கூப்பிட்ருக்காள். அப்போது அந்த ஏதோ ஒரு பாவத்தினால அவள் அப்பா பண்ணது. அதான் அந்த இப்போ இந்த தம்பதிகள் இருக்காளே, அவளை குழந்தை தானே இப்போ கோமாதா கிருஷ்ணா, அப்புறம் 2 பொண்ணு, அவள் பேரை சொல்ல, அவள் 3 பேர் பிறந்திருக்கான்னா, குழந்தை பிறக்காமே இருந்திருக்குன்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு வந்திருக்கார். அந்த பாவத்தை போக்கிட்டாரன் ஏதோ, அது என்னன்னு தெரியல. அது அவர் சொல்லவும் இல்லை, அவள் கேட்டுக்கல, நம்மளுக்கு தெரிய வேண்டாம். பரமேஸ்வரன் அப்போ அந்த பாவத்தை போக்குறதுக்கான சக்தி அவர் தான் கொடுக்குறாருன்னு அர்த்தம். அவர் நிவர்த்தி பண்ணிட்டார், குழந்தை பிறந்துடுது. இதெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த பசுபதி எங்கே போனாலுமே இந்த அப்பா வந்து இந்த 2 பொண்ணுங்களோட ஆத்துக்காரர் மாப்பிள்ளைகளை கூட்டிகிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ண போவாளாம். அப்படி போயின்னு இருக்கும்போது ஒரு தடவை ஒரு இன்சிடெண்ட்டு நடந்திருக்கு அப்படிங்கிற.
அவன் தரிசனம் பண்ணும்போது ஒரு தடவை திருப்பதி வரச்சே இந்த 2 மாப்பிள்ளைகள் அப்புறம் கோமாதா கிருஷ்ணா தேவர் அப்பா அம்மா பொண்ணுங்களோட எல்லாம் பெரிய ஃபேமிலியாக படையா இவா போய் பெரியவாளை தரிசனம் பண்ணும்போது கூட ஒருத்தரை கூட்டு போயிருக்கா. அவர் சொந்தக்காரராக கொஞ்சம். அவர் மகாபெரிவாளை பார்த்த உடனே சொன்னாராம், நான் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன். அது முதல் தடவையாக பார்க்குறார். பெரியவாளை நம்ம நோட் பண்ணோம், அந்த லைனை அண்டர்லைன் பண்ணோம். பெரியவாளை முதலாக பார்க்குறாரு. ஏன்னா சொல்லியிருப்பாள் பெரியவா பரமேஸ்வரனும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பா. தெலுங்குல கூண்டு போயிருக்கா, நான் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பான் சொல்லியிருக்காரு அந்த ஆள். சொன்னோடனே பெரியவா டப்புன்னு வாய மூடிட்டாரான். புது பிஸ்னஸ் எதுவும் பண்ண வேண்டாம், இப்போ பண்ணுறதே பண்ணின்று அப்படின்னு பெரியவா சொன்னாலாம். வெளியில் வந்தாராம். வெளில வந்தோடனே அவர் சொன்னாராம், இவர் ஒரு சன்னியாசி, இவருக்கு என்ன தெரியும், అతను ఒక సాధువు, టెక్నాక్రాట్ లేదు. நான் பண்ணுற டெக்னாலஜி அந்த பிஸ்னஸில் எப்படி இருக்க போகுதுன்னு இவருக்கு தெரியுமா? புது பிஸ்னஸை பண்ணாதேங்கிறாரு, இவர் டெக்னாக்ராட் లేదు அப்படின்னாராம். அதான் நம்ம டைட்டிலாக கொடுத்துருவோம். அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே போடுறோம். அவர் சொல்கிறார் இன்டர்வியூவில், அந்த கோமாதா கிருஷ்ணா அத்தனை ఒక సాధువు டெக்னாக்ராட் లేదుன்னு சொன்னார். அதான் நம்ம போட்டிருக்கோம், அப்படியே போட்டுருவோம். அவர் போய் பெரியவா சொன்னதை கேட்காம பண்ணியிருக்கார் பிஸ்னஸ். என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் யாரோ தானே, அவர் பெரியவா பக்தர் இல்லையா? அப்போ பரமேஸ்வரன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். அவருக்கு பிஸ்னஸ் ஏகப்பட்ட லாஸ் ஆகி அவர் சொத்தையே அங்கே கொடுத்த விற்று அது பண்ணால் கூட, மேட்ச் பண்ணால் கூட அவர் லாஸை ஈடுகட்ட முடியாமல் ரொம்ப பரதேசி, ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டார் அவர். அப்புறம் திருப்பி பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தபோது பெரியவா அப்பயும் பரமேஸ்வரன் தானே, ஒன்றுமே மனசில் வச்சுக்க மாட்டார். அவர் நடந்ததை சொன்னாராம். சரி, அது உனக்கு அது மாதிரி பண்ணணும்னு எழுதியிருக்கு தலை, அதனால் நீ அது பண்ணிட்ட, பெரியவா அதோட விட்டுட்டா, ஒன்றும் சொல்ல. சரி, இப்போ நீ என்ன பண்ணு, சிம்பிளாக ஒரு பிஸ்னஸ் பண்ணு, அவன் கையில் இருக்கிறத போட்டுன்னாராம். அதே மாதிரி அவர் சொல்கிறார், கோமாதா கிருஷ்ணா சொல்கிறார், அந்த ரிலேட்டிவ் போய் சிம்பிளாக அவர் கையில் இருக்கிறத வச்சு ஒரு சின்ன பொட்டி கடை மாதிரி வச்சு பண்ணாராம். இப்போது அவரை போய் நீங்கள் பாருங்கள், கோட்டீஸ்வரனாக இருக்கார் அப்படின்றார். அப்போ பெரியவா என்ன வேணால் பண்ணிவிடுவார். பெரியவா பரமேஸ்வரன். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபெரிய பாதவேஸ்வரன், மகாபெரிய பாதவேஸ்வரன்.